ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆண்ட்ராய்டுக்கு வந்து பேலோட கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான டூலை இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு பேலோட கிரியேட் பண்ணி அந்த பேலோடையும் மெட்டாஸ்பைட் ஃப்ரேம் வரைக்கும் ஒன்னா கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஹேக் பண்ண போறோம் ஆண்ட்ராய்டு வைஸை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு டெய்லி கரெக்டாக வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம வீடியோ வந்து கொஞ்ச நாள் போடாமல் இருந்திருப்போம். அதுக்கு ரீசன் வந்து யூடியூப் நம்மளை பிளாக் பண்ணி வச்சிருந்துச்சு. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட் போட்டோன்னு, வாட்ஸ்அப் எப்படி ஹேக் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம போட்டோம்ல, அதுக்கு தான். அதனால வந்துட்டு நான் இன்ஸ்டா ஐடி வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த சேனல் டெலீட் ஆனாலும் இன்னொரு சேனலில் நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதுக்கு நீங்கள் வந்து அதில் கனெக்ட் இருந்தீங்கன்னா தான், இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் இருந்தால் தான் நான் அடுத்த சேனல் கிரியேட் பண்ணனா உங்களுக்கு தெரியும். அதனால் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதையும் அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டூலை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்த டூல் நம்ம ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்போம். அதே போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் போராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்போ வந்து பேலோட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டூல்குள்ளே போயிடலாம். அதுக்காக நான் வந்து சிடி கொடுத்து அந்த டூல் நேம் போட்டு என்டர் ஆகிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த டூலை வந்து நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் இந்த டூலை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டப் ஃபைல் செக் பண்ணணும். ஸோ நான் எல்எஸ் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். எல்எஸ் கொடுத்த போது என்கிட்ட என்னென்ன சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்குங்கிறத பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஃபைலும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து நான் பேலோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எது இருக்குன்னா இது ரெண்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் இருக்கும். இந்த 4 ஃபைல்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டாக டூல் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் வர ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டாக பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டூலை ரன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் பேஷ் கொடுத்து இந்த டூலோட நேமை போடுறேன். இங்கே ஏன் பேஷ் கொடுத்துருக்குன்னா, இது வந்து .sh இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம பேஷ் கமாண்ட் வழியாக தான் ரன் பண்ணுவோம். அதனால நான் வந்து பேஷ் கொடுத்து அந்த டூல் நேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் இந்த டூல் ஒர்க் ஆகாது. அதனால ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்டர் பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்அப் பண்ணிடும். அதுவும் ஒரு டைமு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸுக்கு பேலோடு கிரியேட் பண்ணவா, இல்லை விண்டோஸ்க்கு பேலோடு கிரியேட் பண்ணவா, இல்லை மேக் ஓஎஸ்க்கா, ஆண்ட்ராய்ட் பண்ணுமா, இல்லை ஆப்பிளுக்கு பண்ணுமா, இல்லை நான் வெளியே வந்துட்டுமா இந்த டூலை விட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குது. இதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி iOS எப்படி அட்டாக் பண்ணணும்னு வீடியோ போட்டிருப்போம். அதனால இப்போ வந்து ஆண்ட்ராய்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் 4 செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து உங்களுக்கு செக் பண்ணும். அந்த மெட்டாஸ்பைட்லேருந்து எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே என்ன கேட்குதுன்னா, நார்மலாக ஒரு பேலோட கிரியேட் பண்ணவா, இல்லை வேறு ஏதாவது ரியல் டைம் சினாரியோ வச்சு நான் பேலோடு கிரியேட் பண்ணுவான்னு கேட்கும். இதில் வந்து ரியல் டைமுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக எரர் வருது இந்த டூலுக்கு. அதை நான் என்னன்னு செக் பண்ணிருக்கேன். செக் பண்ணிட்டு அதை நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். நம்ம இப்போ வந்து நார்மல் வச்சே பண்ணலாம். ஏன்னா இதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால இப்போ வந்து நான் 1 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எது வழியா நீங்க கனெக்ஷன் எடுக்க போறீங்க? HTTPS வழியா நீங்க ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க போறீங்களா, இல்ல HTTP வழியா கனெக்ஷன் எடுக்க போறீங்களா, இல்ல TCP போர்ட் வழியா கனெக்ஷன் எடுக்க போறீங்களான்னு கேக்குது. நான் வந்து TCPயே கொடுத்துறேன். அதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும் லேப்லாம். அதனால நான் வந்து TCP கொடுத்துறேன். இது ஏன் TCP ஈஸியா கனெக்ட் ஆகும்னு சொல்றேன்னா, எல்லா லேப்லயுமே வந்து இந்த HTTPயும் HTTPSும் சம்டைம்ஸ் எரர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஹை எண்ட் லேப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் வராது. ஒரு லோ எண்ட் லேப்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரெண்டுக்கும் எரர் வரும். என்னோட ஹை எண்ட் தான் இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு 1ல கொடுக்குறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே ஹை எண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட எரர்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி இந்த டூல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் இது ரெண்டுக்கும் வீடியோ தனியாக மேக் பண்றேன். இப்போ 1 கொடுத்து என்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கேக்குதுன்னா, எந்த எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா உங்க லேப்போட ஐபி. எதுக்காகனா உங்க போனையும் உங்க லேப்பையும் கனெக்ட் பண்றதுக்கு ஐபி தான், ஐபி வழியா தான் கனெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு ப்ளூடூத் ஏர்பட்ஸ் கனெக்ட் பண்றீங்கன்னா அதில் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ப்ளூடூத் தானே கனெக்ட் பண்ணுவீங்க. ப்ளூடூத் தான் அந்த உங்களோட ஏர்பட்ஸையும் அதுக்கப்புறம் உங்க போனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரா இருக்கு. அதே தான் இங்க ஐபியும். சிம்பிள் தான். இப்போ இந்த ஐபியை நான் கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஐபி தான் நான் யூஸ் பண்ண போறேன். நீங்க உங்க சிஸ்டமோட ஐபி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த இடத்துல போர்ட் நம்பர் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் கனெக்ஷன் வந்திருக்குன்னு. அதுக்குன்னு வந்துட்டு உங்க சிஸ்டம்க்கு வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் ஓப்பன்ல இருந்தாதான் அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. இப்போ இந்த கனெக்ஷன் வந்துட்டு உங்க லேப்குள்ள இருக்கு. அந்த கனெக்ஷன் வெளியே போகணும்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும். அதனாலதான் நான் வந்து இங்க போர்ட் 8080 கொடுக்குறேன். எனக்கு இந்த போர்ட் 8080 ஃப்ரீயா இருக்கு. நீங்களும் இதே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கும் போர்ட் 80 வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். என்டர் பண்ணிருங்க.
அடுத்ததா இங்க வந்து என்ன நேம்ல ஏபிகே நான் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குது. நான் இந்த இடத்துல வந்துட்டு பிகேன்னு வச்சுறேன் சும்மா. அடுத்ததா உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும். நான் வந்துட்டு என் சிஸ்டமோட பாஸ்வேர்டை கொடுத்துறேன். நீங்களும் உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே. இப்போ வந்து கீ ஸ்டோர். இந்த கீ ஸ்டோருங்கிறதுனா உங்களோட அந்த ஏபிகே ஃபைலுக்கு ஒரு கீ ஸ்டோரை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாது. சும்மா ஆனா இந்த டூல் ரன் ஆகிறதுக்கு நீங்க ஃபார்மலுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால நான் வந்து இங்கேயும் பிகேனே கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். சாரி, இங்க வந்து சின்னதா இருக்கு. 6 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நான் வந்து பேனே ஈஸியா இருக்கட்டுமேன்னு சொல்லி 3 டைம் 2 டைம் வந்து பேன் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. திரும்ப ரீஎன்டர் பண்ண சொல்லும். அதுக்கும் நீங்க ரீஎன்டர் பண்ணிடுங்க. 6 கேரக்டர்ஸ். 6 கேரக்டர்னா 6 ஆல்பபெட்ஸ் இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஈஸியா இருக்குமே பேன் வந்து 2 டைம் டைப் பண்ணி என்டர் பண்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமோட ஸ்டார்டிங் கேக்குதா? இதுக்கு நீங்க சும்மா வந்துட்டு நான் என் கொடுத்துறேன். இங்கேயும் வந்துட்டு ஆர்கனைசேஷன் கேக்குது. ஆர்கனைசேஷனுக்கு நான் வந்து நல்னே கொடுத்துக்கிறேன். நீங்க இங்கெல்லாம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து பெருசா கண்டுபிடிக்காது. இங்கேயும் நான் நல்னே கொடுத்துக்கிறேன். சிட்டியா லொகேஷனா கேக்குது. ஸோ சிட்டியை கொடுத்துருங்க. இது வந்து இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சும்மா ஃபார்முலா ஃபில் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த டூல் வந்து ஏஆர் என்னங்கிறது செக் பண்ணுவோம். அதுக்காக நமக்கு இப்படி கேக்குது. நீங்க வந்து எதுவும் பெருசா பயந்துட வேணாம். இங்க வந்து நான் ஸ்டேட்டே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு 2 லெட்டர் கண்ட்ரி கோடு கேக்குது. கண்ட்ரி கோடுக்கு வந்து நான் யூஎஸ்ன்னு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்களா இல்ல தப்பா ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு வந்து உங்களுக்கு கேட்கும். இதுக்கு வந்து நான் எஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாமே நான் கரெக்ட்னு சொல்லி அந்த டூலை வந்து ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும். இங்க எதுவுமே உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரிஜினல் கொடுக்க கூடாது. எந்த டூலை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் சரி. ஏன்னா ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அனானிமஸா தான் இருக்கணும். அதனால இந்த இடத்துல வந்து நான் எஸ் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப யூஎஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனல் ஏபிகே வந்துடும். உங்களுக்கு ஏபிகே நேம் வந்து ஃபைனல்னு தான் சேவ் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். நான் வந்து வேற நேம் கொடுத்தேன், இப்போ ஏன் எனக்கு இந்த நேம் வந்திருக்குன்னா இது ஃபைனலா வந்து உங்களுக்கு என்ன ஏபிகேங்கிறத வந்து கொடுக்கறதா இந்த மாதிரி ஃபைனல் ஏபிகேன்னு கொடுக்கும். இதை நீங்க செக் பண்றதுக்கு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனல் ஏபிகேன்னு இருக்கும். இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏபிகேவோட எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு ஏபிகே கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஏபிகேவை டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஏபிகே கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா பழைய ஏபிகே மேலேயே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஈஸி தான், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஏபிகே இன்னொன்று வேணும்னா நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு பேரோட ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் மெட்டாஸ்பிளாய்ட்ல கனெக்ஷன் எடுக்கணும். இந்த பேலோட மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணிக்கேன். இந்த பேலோடையும் நம்மளோட மானிட்டரையும் கனெக்ட் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை விட்டு நான் வெளியே வரணும். ஏன் சொல்றேன்னா இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்தால் தான் எனக்கு மெட்டாஸ்பிளாய்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகும். என்டர் பண்ணிடுங்க. சிடி கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் எம்எஸ்எஃப் கன்சோல்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து மெட்டாஸ்பிளாய்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது வேற வேற மாதிரி வரும். நீங்க அது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எனக்கு ஒரு மாதிரி வருது, உங்களுக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் டைம் இருக்கும் ஏன்னா செட்டப் ஆகிறதுக்கு. அதனால நீங்க வந்துட்டு உங்க சிஸ்டமோட ஸ்பீடையும் நெட்வொர்க்கோட ஸ்பீடையும் பேஸ் பண்ணி தான் இந்த டூல் ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஸ்லோவா இருக்காங்கிறது தெரியும். ஓகே. இப்போ எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மல்டி ஹேண்ட்லரை செட்டப் பண்ணும். மல்டி ஹேண்ட்லருங்கிறது என்னன்னா உங்க பேலோடையும் அங்கிருந்து வரக்கூடிய கனெக்ஷனையும் உங்க சிஸ்டமையும் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த மல்டி ஹேண்ட்லர். ஸோ இதை செட்டப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மல்டி ஹேண்ட்லர்ங்கிறது காட்டணும். அப்படி காமிச்சதான் கரெக்டா செட்டப் ஆயிருக்குங்கிறது மீனிங். இப்போ நம்ம இதை செட்டப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். அதுக்கு வந்து செட் எல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி நீங்க அந்த பேலோடுக்கு என்ன ஐபி கொடுத்தீங்களோ அதை தான் இங்க கொடுக்கணும். ஏன்னா அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இந்த செட்டப்பே. அப்படி நீங்க ஐபியை மாத்தி போட்டீங்கன்னா கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால அந்த ஐபியை இங்கேயும் போட்டுருங்க. போட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் போர்ட் நம்பர், அந்த கேட் சொன்னேன்ல, எந்த கேட் வழியா நம்ம கனெக்ஷன் கொடுக்க போறோம். இப்போ வந்து அந்த ஐபி கரெக்டா போட்டீங்க, போர்ட் நம்பர் தப்பா போட்டீங்கன்னா அந்த டூல் வந்து ஒர்க் ஆகாது. அதனால கரெக்டான போர்ட்டையும் கொடுங்க. அந்த பேலோடுக்கு என்ன போர்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அதே போர்ட் நம்பரை இங்கேயும் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. ஓகே. இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரன்னுங்கிற கமாண்ட் கொடுத்து என்டர் பண்ணிங்க. இப்போ என்ன நடக்கும்னா நீங்க அந்த பேலோடு இங்க நம்ம கிரியேட் பண்ணோம்ல பேலோடு,
இத வந்து விக்டிமோட மொபைலுக்கு அனுப்புவீங்க. எந்த மொபைலா இருந்தாலும் சரி. இந்த இத வந்து அவங்களுக்கு அனுப்புனதும் என்ன ஆகும்னா, இதோட ரீநேம் பண்ணி அனுப்பிருங்க. இது வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு நேம் குடுத்துக்கோங்க. ரெஸ்யூம், பிடிஎஃப் அந்த மாரி ஏதாவது குடுத்து சென்ட் பண்ணுங்க. அப்படி இருக்கையில விக்டிம் வந்து அத ஜஸ்ட் ஆட்டோ டவுன்ல இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ டவுன்லோடே வச்சுக்கலாம். அவங்களுக்கு WhatsAppல வந்து ஆட்டோ டவுன்லோட் இருந்துச்சுன்னா, இது டவுன்லோட் ஆனதுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா இதோட ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாரி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்ப இருக்கக்கூடிய மொபைல்ஸ்க்கு ஒர்க் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ். அதனால இத செக் பண்ணையில வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு இதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான். அதனால வந்து இத டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுங்க. இப்படி இதுலருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்னா, WhatsAppல இருக்கக்கூடிய ஆட்டோ டவுன்லோடர எப்போதுமே ஆஃப்ல வச்சிருங்க. எதையுமே ஆன்ல வைக்காதீங்க. அன்வான்டடா வரக்கூடிய ட்ரஸ்டபிள் இல்லாத மொபைல் நம்பரோ, இல்ல வேற எதுலயாவது இருக்கக்கூடிய சைட்ஸ்லருந்து நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்றீங்கன்னா, அந்த ஃபைல் ஃபார்மேட்ட செக் பண்ணுங்க. இப்போ ஒரு பிடிஎஃப்ன்னு இருக்குன்னா, அந்த இடத்துல .apkன்னு இருக்கவே கூடாது. பிடிஎஃப்ங்கிறது மட்டும் தான் இருக்கணும். அதே வந்து ஒரு இமேஜ்னா PNG அந்த மாரி இருக்கக்கூடிய ஃபார்மேட் தான் இருக்கணும். அங்கேயே APKங்கிறது இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க சேஃபா இருக்கலாம். கைஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் எத பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம மேக் பண்ணலாம். அதே மாரி இப்போ இந்த டூல் இன்ஸ்டாலேஷன் நான் சொல்லல. இருங்க அதையும் பார்த்துடலாம். இந்த டூல் இன்ஸ்டாலேஷனுக்கு நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பெருசாகும். இப்போ நான் இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் கிட் க்ளோன் கொடுங்க. இந்த யூஆர்எல் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இல்லை இதை பார்த்து டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் தான் அது. இதுக்கு என்ன மீனிங்னா கிட்டுங்கிறது வந்து கிட் க்ளோனுங்கிறது வந்து என்ன பண்ணால் இந்த சைட்குள்ளே போகும். சைட்குள்ளே போய் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகும். இந்த ஃபோல்டருக்குள்ள கூடிய இந்த டவுன்லோடர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம டூல் ரன் ஆகிறதுக்கான ஃபைல். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டு அதனால நான் என்டர் பண்ணல. நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. சிடி கொடுத்து அந்த டூல் நேம் போட்டுருங்க. அந்த ஃபோல்டர் நேம். அந்த ஃபைல் நீங்க என்ன ஃபைல் நேம் டவுன்லோட் பண்ணீங்களோ அதே நேம்ல தான் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் இந்த நேமை போட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபைல் இருக்குன்னா இது இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைல்ல இது வந்து கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இதை நீங்க கிரீன் கலருக்கு மாத்தினீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஃபைல் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல். அதே ஃபார்மேட்ல தான் இது இருக்கும். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுத்தாதான் இது ரன் ஆகும். இது வந்து லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர். அதனால நான் வந்து இதுக்கு ரன் கமாண்ட் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிஹெச் மோடு கொடுங்க. சிஹெச் மோடு கொடுத்து +Xங்கிறத டைப் பண்ணி அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா திரும்ப எல்எஸ் கொடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டூல் வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிறதுக்கான ரெடியான ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம். இதை ரன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேஷ் கொடுத்து இந்த நேமை டைப் பண்ணிருங்க. அந்த இதை .sh இருக்கு பாத்தீங்களா, mafia.sh இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா இந்த டூல் வந்து ரன் ஆகும். இது எதுக்காக பேஷ்ங்கிற கமெண்ட் கொடுக்குறோங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல். ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா எழுதி இருக்கக்கூடிய எந்த டூலா இருந்தாலுமே அதுக்கு நம்ம வந்து பேஷ் கமெண்ட் வழியா தான் ரன் பண்ண முடியும். அதனால நான் வந்து பேஷ் கொடுத்து என்டர் பண்றேன். இதை என்டர் பண்ணீங்கன்னா இந்த டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க என்டர் பண்ணியும் காமிச்சேன். திரும்ப வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துடும். இப்படிதான் இந்த டூலை வந்து நம்ம ரன் பண்ணோம். ஓகேவா கைஸ், இதுல இன்ஸ்டாலேஷன்ல எந்த டவுட்னாலும் சரி, இல்ல அந்த இதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் பண்ண மெத்தடா இருந்தாலும் சரி, எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம் வீடியோ போடாதனால யூடியூப் சர்ச் இன்ஜின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால லைக்ஸை நிறைய கொடுங்க. அப்பதான் வந்து இந்த நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இல்லைன்னா ரீச் ஆகாம யூடியூப் வந்து அப்படியே டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.